ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கு உண்டாகக்கூடிய விரை வீக்கம். சரிங்களா? இந்த நிகழ்ச்சியில் அதுக்கான என்ன தீர்வு, எப்படி வருது, இது நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக இந்த மூல நோயையும் விரை வீக்கத்தையும் இருக்குது, இதுக்கான தீர்வு இருக்குது அப்படிங்கிறத பிரபலப்படுத்தினது இந்த சின்ன சின்ன மஞ்சள் நோட்டீஸ் அடித்து பப்ளிக் டாய்லெட்டு, போஸ்ட் மரம், மின்கம்பம் இதெல்லாம் ஒட்டி அதற்கான அவேர்னஸை அப்போவே உருவாக்கி கொடுத்தவர்களே தான் சார். சரிங்களா? ஆமாம், இது அந்தரங்க உறுப்பில் வந்ததுனால பெரிய வியாதி, அச்சுறுத்தல் வியாதின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இது சின்ன பிரச்சனை தான், சாதாரண பிரச்சனை தான். இதிலேருந்து நம்ம அவுட்கம் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு சொன்னதான் அந்த மஞ்சள் நோட்டீஸு. அதே மாதிரி ரோஸ் கலர் நோட்டீஸ் அடித்து அங்கங்கே ஒட்டி வரார்கள். கல்கத்தா வைத்தியர்கள், அந்த மாதிரியான வைத்தியர்கள் அதுதான் கொண்டு வந்து தான் இன்றைக்கி மூல நோய் இதெல்லாம் ஒரு சிம்பிளான தீர்வு இருக்குங்கிறத ஒரு அவேர்னஸ் தான் அவங்க பண்ணதெல்லாம். ஆமாம், வியாபாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு அவேர்னஸ் தான். சரிங்களா? அந்த இது தான் இன்றைக்கி நம்ம இதில் வரும்பொழுது இந்த விரை வீக்கத்தினால் பாதிக்கப்படக்கூடிய ஆண்கள் அதிகம். இன்றைக்கி உள்ள மாடர்ன் ட்ரெண்டில் நல்ல தீர்வு அறுவை சிகிச்சை இருந்தாலும் மாறி வர சூழ்நிலை, கால சூழ்நிலை, பருவ சூழ்நிலை, வேலையில் இது பண்ணிக்கிறது, பைக்கிலே ரைட் பண்ணுறது, இந்த மாதிரியான இது டைட்டான அது பண்ணுறது, இதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா அது மேலும் இறுகி பெயின்ஃபுல்லாக இதாக ஆரம்பிச்சிடும். இது ரெண்டு வகையில் நம்மளுக்கு தொந்தரவு விடுங்க. ஒன்று பெருசாக வீக்கமாயிட்டு நீர் கோர்த்துக்கிட்டு இது பண்ணக்கூடிய ஒன்று. இன்னொன்று வலி ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா விதைகளில் கடுமையான வலி இருக்கும். ஆமாம், கடுமையான வலி இருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சுருக்கு குத்துற மாதிரி இருக்கும், ஒரே டல் பெயினாக இருக்கும், அப்படியே கடுக்கிற மாதிரியான இது இருக்கும். இது வந்தவங்களுக்கு தான் அந்த வேதனைப்படக்கூடிய ஒரு இது. சரிங்களா? ஆனால் அது அளவு ஒரு இது விதை வாயுன்னு சொல்லுவாங்க. சிலவங்க இந்த விதை வாயுவுக்கும் விதை வீக்கத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். அதுதான் தப்பு. ஆனால் ரெண்டும் வேறு வேறு. சரிங்களா? ஆனால் இதில் விதை வாயுவில் வலி தான் இருக்குமே ஒழிய விதை அப்படியே தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்கும். ஆனால் விதை வீக்கத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக போயிட்டே இருக்கும். அதில் நீங்கள் சிம்பிளாக டயக்னோசிஸ் பண்ணக்கூடியது ஒரு இன்ஃப்ராரெட் லைட்டை வச்சு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்ல விதைப்பையில் ஒரு ஆப்போசிட்டில் வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டு பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா அந்த லைட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணி வெளியில் வரும். இது ஒரு வகையான நம்மளுக்கு ஒரு டெஸ்ட்டு. ஆமாம், ஆனால் அதில் அப்படிலாம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா வலி பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் அவனை போட்டு அவதிப்படுத்திக்கிட்டே இருக்க வைக்கும். சரியான சாப்பாடு, வேலைக்கு போக முடியாது, பஸ்ஸுகளில் பயணம் பண்ண முடியாது. அந்த வலினாலே அவங்க யோசித்து கொண்டே இருப்பார்கள். இப்போ இவங்களுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இதற்கு கலர்ச்சி சூர்ணம் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறது தான் ஒரு பொதுவாக காலமாக வரக்கூடிய ஒரு இது மருந்து முறைகள். இது நம்ம மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் அளவு 1 கிராமுக்கு கம்மியாகவே எடுத்துக்கொண்டு நம்ம உணவில் சேர்த்துக்கொண்டு 3 நேரமோ அல்லது 2 நேரமையோ மருத்துவர், தகுந்த சித்த ஆயுர்வேத மருத்துவருடைய ஆலோசனை பெற்று நீங்கள் அதை சாப்பிடலாம். அடுத்து பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா இதில் பெருங்காயம் இருக்கு இல்லையா, அசஃபோட்டிடான்னு சொல்லக்கூடிய பெருங்காயம் நம்ம நல்ல ஒரு இதுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். அந்த அளவுக்கு வலி கிளி இது எல்லாமே கொடுக்கும். இப்போ மாடர்னில் போனோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளாக ஆன்டிஸ்பாஸ்மோட்டிக், அதே மாதிரி பெயின் கில்லருக்கு கொடுத்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் குணமாகி கொடுக்கும். அப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் கொஞ்சம் மாத்திரைகள் துவைந்து எடுக்க சொல்லுவார்கள். இது பண்ணோன்னா அப்புறம் கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட் ஆகிடும். 1 மாதம் சென்ற பிறகு திருப்பி மறுபடியும் வரும். அதே டாக்டர்கிட்ட போகணும், அதே மருத்துவம் கொடுப்பார். தொடர்ந்து ஒரு 3 நாள் கொடுப்பார். கொடுத்த உடனே மாறிடும். அப்புறம் என்னன்னு கேட்டால் இதாகிட்டு வரும். இது அனுபவித்தவங்களுக்கு தெரியும். இதுக்கு நிரந்தர தீர்வு மாடர்ன் மெடிசனில் கிடையாது. ஆனால் இந்திய மருத்துவத்தில் இதுக்கான தீர்வு அதிகம். சித்த ஆயுர்வேத மருத்துவரில் நீங்கள் ஆலோசனை பண்ணிங்கனாலே உங்களுக்கான விளக்கங்களை அவங்க கொடுத்துருவாங்க. நல்லா அசஃபோட்டிடா, அதே மாதிரி யோகராஜ குக்குலும் நல்லா இந்த மாதிரி பெயின் இதுகளுக்கெல்லாம் குறைக்கக்கூடியது. இதெல்லாம் நல்லா இது பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் ஒரு நர்வைன் டானிக்காக இந்த பதட்டம், வலியை குறைக்கக்கூடியதில் அஸ்வகந்த சூரணை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது இன்னும் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்க வைக்கும். இந்த விதைவாயு வரும்பொழுது உணவு கட்டுப்பாடு வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும், அவசியமாக வேணும். சிலவன் காலையிலே பூரி கிழங்கு சாப்பிடுவான், பூரி குருமா சாப்பிடுவான், மசாலா தோசை சாப்பிடுவான். அப்போ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால்
பித்தம் பங்கு கபம் பங்கு வாதச்ச அனுலகியம்னு சொன்ன மாதிரி சேஷ்டகம்னு சொன்ன மாதிரி இந்த வாயு வந்து கிளப்பி விடக்கூடியது வந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் போய் டெபாசிட் ஆகிக்கிறோம். ஆமாம், நம்ம குறுக்கடுப்பு இந்த மாதிரி கை கால் கடுப்பு இந்த மாதிரியான பாதிப்பு உள்ளவங்க வந்து வாயு சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து தவிர்த்து விடுவது நல்லது. சரிங்களா? அப்போ அந்த மாதிரியானதை வந்து நம்ம பண்ணும் பொழுது இந்த பிரச்சனையில் வந்து நம்ம ஈஸியாக வந்து அவுட்கம் பண்ணி வரலாம். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து நீங்கள் தகுந்த ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்று இதுக்கான நீங்கள் தீர்வு வந்து இது பண்ணலாம். அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள் அணுகினாலே உங்களுக்கு அவங்க வந்து தகுந்த முறையில் வழிகாட்டி கொடுப்பாங்க. நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.